உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், பேசுகிறவன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது, அமைதியாக இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக போங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவன் பேசிகிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை, இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உன்னை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வேலை இருக்குது, கர்த்தர் உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு, ராஜாவாக போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க, விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க, நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளோ நல்லது பண்ணேன், இவங்களே என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, சபை மூப்பர் பேசிட்டாங்களா, சந்தோஷம்ட்டு போங்க. காது கேளாதவனை போல் இருங்க. நாளைக்கு அவங்களே வந்து உங்கள்கிட்ட பிரைஸ் லார்ட்னு சிரிப்பாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்? அவர்கள் பேசினதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க, கர்த்தர் பதில் கொடுக்குற காலம் வரும். எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? நான் பேசுனது தப்புன்னு அவன் உணர்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவனை தாழ்த்த மாட்டார். அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் கீழே தான் இருக்கான். கர்த்தர் ஒன்றை உயர்த்தி, ஐயோ நம்ம பேச அவன் மேலே போயிட்டே இருக்கானன்ட்டு இன்னும் பேசினா அவன் மேலே போவான்னு அவன் பேசாமல் நிறுத்துவான். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போவார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் சொல்லி. அடுத்த அதிகாரத்தில் பிரச்சனை வருது. அடுத்த அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது, அம்மோனியருடைய பிரச்சனை. அந்த பிரச்சனை வரும்போது சவுல் தான் இறங்கி ஜனங்களை காப்பாற்றுகிறான். அவன் கோபம் கொண்டு இறங்கி, அதான் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். உன்னை பேசினவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற ஒரு சான்ஸ். அந்த உயர்த்துகிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படியே அமைதியாக இருங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி, ராஜாவோடைய குவாலிட்டி, பெரிய பெரிய கிங்ஸ் குவாலிட்டி. பேசுறதுக்கெல்லாம் உடனே பதில் கொடுக்கக்கூடாது, கேட்கறதுக்கெல்லாம் உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. பேசுறியா, பேசிட்டு போ. ஏன்? உனக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு அந்த கேள்வி ஸ்டாண்டர்டு கிடையாதுன்னு அர்த்தம். அவனுக்கு நின்று நம்ம பதில் கொடுக்குற அளவுக்கு அவன் கேள்வி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. நமக்கு வேற வச்சிருக்கிற ஆண்டவர், நம்ம போயிட்டே இருப்போம், அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்கட்டும். அவங்க பேசுகிறவங்க அந்த மூலையிலே தான் இருப்பாங்க. ஆனால் பேசாத இருக்கிற உன்னை என்னையும் கர்த்தர் உயரத்தில் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருப்பார். இது சவுலுக்கிட்ட இருந்த 2வது குவாலிட்டி.